தென்காசி மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு தனி கிணறு கொண்டு வந்திருக்கேன். அது வத்தாத கிணறு, 8.25 ஏக்கர், 8 ஏக்கர் 92 சென்ட். ஒரு சென்ட்டுக்கு 18,000 ரூபா சொல்லுதாங்க. நேரில் வாங்க, கம்மி பண்ணி பேசிக்கலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நெல் நட்டுருக்காங்க. பாதி இடம் பென்சிங் வேலி கல் எல்லாம் ஊனிருக்கு. தார் ரோடு தான் மெயினுங்க. 1100 அடி ஃப்ரண்டேஜ் மட்டும். இந்த சைடு பார்த்தா 700 அடி, அந்த சைடு பார்த்தா ஒரு 450 அடி. கார்னர் பிளாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்னர் ரோடு கிணறு, நல்ல ஆழமான கிணறு, 10 கிணறு, 2 பூ நெல் விளையும். 2 பூ நெல் விளையினாலே சொல்லே தேவையில்ல. தண்ணி பாருங்கள், முக்கா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் விழுந்துக்கிட்டே இருக்குது. எல்லா பக்கமும் கேட்டுவால் இருக்குது. தனி கேட்டுவால் நினச்சாலும் இப்படி எடுக்க முடியாது. ஏன்னா இது மெயினான லொக்கேஷனில் இருக்குது. சிவகாசி போனோம்னா ஒரு 69 கிலோமீட்டர் போனாலே போதும். மேப்பில் கரெக்டாக அந்த இடத்துல இருந்து மேப் லொக்கேஷன் போட்டேன். தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர் புளியங்குடி பக்கத்தில் அருமையான லொக்கேஷனு. விட்டுறாங்க, தனி தோப்பு. அதுமாரி எந்த தொல்லையுமே இல்லை. யானை இந்த மாதிரிலாம் ஐட்டம் யானைலாம் எங்கேயுமே கிடையாது. பக்கத்தில் ஃபுல்லு நெல் எடுத்து எல்லாம் ஒரு சின்ன அழிவு கூட இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக கதிர் வந்திருக்கு பாருங்கள். 8 ஏக்கர் 92 சென்ட் கார்னர் பிளாட்டு. இடத்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க. இது நம்ம கொஞ்சம் நெல் நடாமல் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு காரு போனாலும் சரி, ரோட்லேருந்து இறக்கி போட்டோம் நம்ம செட்டு வர வந்துக்கலாம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்க அழகாக எடுத்து கட்டலாம். 8 ஏக்கர் 92 சென்ட். டாக்குமெண்ட் எல்லாம் லீகல் எல்லாம் சுத்தமாக இருக்குது. அதனால் நீங்கள் துணிஞ்சு இந்த இடத்த இன்வெஸ்ட் பண்ணலாம். தென்னை மரமும் இந்த மண்ணுக்கு நல்லா கக்கி ஃபுல்லுமே தென்னந்தோப்பாக உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க அழகாக எடுத்து தாராளமாக உருவாக்குங்க. ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கட்டிகிட்டே இருந்தீங்க. ஏன்னா இப்படி ஒரு செழிப்பான இடத்துல வேணும்னு. 2 பூ நெல் விளையும். அதுவும் வழிப்பாதை, வரப்பு பாதைலாம் கிடையாது. தார் ரோட்டு மேலே ரோடை பாருங்கள். நம்ம செட்டிங்னா இருக்குது. செட்டில் இருந்து ஒரு கரெக்டாக ஒரு 50 அடி வந்தாலே போதும். தார் ரோடு. இது நான் நடந்து வர்றது எல்லாமே நம்ம இடத்துல தான். நீங்கள் வாங்கினீங்கன்னா மொத்தமாக முடிச்சிடலாம். அவ்வளோதான். டேரெக்டாக ஓனர் யார் பேரில் பத்திரம் இருக்கோ அவங்ககிட்டே உட்காந்து பேசுவோம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி முடிப்போம். அவங்க ஃபைனல் ரேட்டாக சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரேட்டாக போட்டு விட்டேன். நேரில் வாங்க. கதிர்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா திடனாக இருக்குது மண்ணுக்கு. அதனால் தென்னை மரம், பக்கத்து மரத்தையும் நம்ம பார்க்கணும். வாங்க, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தான் பண்ண முடியும். பாருங்கள், தார் ரோடு பாருங்கள். இதேமாரி ரோடு. இந்த ரோடு 1000 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ்னா பார்த்துடுங்க. அதுவும் கார்னர் பிளாட்டாக இருக்குது. சுற்றி பார்த்தா நம்ம இடம் தான். இடம் கட்டமாக இருக்குது. அதில் பாதி ரோடு தான். எடுக்கவங்களுக்கு பெரிய ஒரு கொடுப்பனை தான். தாராளமாக இருக்கும். தென்னை மரம் இந்த மண்ணுக்கு எப்படி காய்க்கின்னு பார்ப்போம். ஃபுல்லுமே நீங்கள் தென்னந்தோப்பாக போட்டுடலாம். பக்கத்து தோப்பை தான் காட்ட போகிறேன். இது 1000 அடி ஃப்ரண்டேஜ். வாங்க பக்கத்து தோட்டத்தை பார்த்துருவோம். வாங்கண்ணே, வாங்க மரத்தை பார்ப்போம். மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தென்னை மரம் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சும்மா ஏமாற்றி பழக்கமே நம்மகிட்ட கிடையாதுங்க. இப்படி வாங்கினேன், அதை ஜூம் பண்ணி காட்டுங்க. இந்த 2 மரத்தையும் காட்டுங்க. இந்த மரத்துலலாம் ஒரு காய் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கொலையில் ஒரு 50 காய்க்கு மேலே இருக்கும். நம்பவே மாட்டீங்க. உடச்சி பறித்து பார்த்தீங்கன்னா 50 காய்க்கு மேலே. அவ்வளோ காய்ப்பு திறன் அதிகம் இருக்குது. ஃபுல்லும் தென்னந்தோப்பு போட்டிங்கன்னா மதிப்பே நீங்கள் 40 லட்ச ரூபா சொல்லலாம். தென்னை மரம்லாம் காய்ச்சினா அந்த இடத்துல. ஏன்னா கார்னர் பிளாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்னர் தார் ரோட்டு உள்ள தோட்டம். இந்த மாதிரி வாழ்க்கையிலே கேள்வி. மரத்தை காட்டுங்க. இந்த மரத்தெல்லாம் காட்டினீங்களா? ஜூம் பண்ணி காட்டுங்க லைட்டா. அப்படின்னா தெரியும் இந்த மண்ணுக்கு எப்படி காய்க்கு. தென்னை மரம் நல்ல கரம்பல் மண் கேள்விப்பட்டிருப்பீங்க. செம்மண் கிடையாது, கரம்பல் மண். பார்த்தீங்களா? இதான் மண். நல்லா வளம் வாய்ந்த மண். தண்ணிலாம் நிற்குமான்னு கேள்விப்பட்டிங்கன்னா அப்படிலாம் அந்தளவு நிற்காது. நல்லா வைரமான மண். இந்த மண்ணுக்கு எல்லாமே நல்லா வரும். விவசாயம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கவங்க, இயற்கை விவசாயம் நிறைய பேர் பார்க்கணும். நிறைய பேர் கேட்டீங்க. தனி கிணறு யார்கிட்டையும் நின்று மாட்ட வேண்டாம். அந்த கல்லெல்லாம் அடித்து போட்டிருக்கதான். அதுவும் கல் பழைய காலத்தில் கிணறு வெட்டப்பட்டது. கிணறும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், தார் ரோடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் நிற்கையிலேருந்து பைக் அங்கே நீ போகிற வர தார் ரோடு தான். சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு தான், நம்ம இடம் தான். ரோடே நம்ம ரோடு தான். அந்த மாதிரி தான் போகுது. அதனால் துணிஞ்சு எடுக்கிறவங்களுக்கு தான் இடம். ஏன்னா நமக்கு நாளை பின்ன ரோடு விரித்தாலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா 8.5 ஏக்கர் நம்ம இடம். ஒரு 1/4 ஏக்கர் வேணால் போவோம் ரோடை விரித்தாலும். கண்டிப்பாக பெருசாக நல்லது தான். எப்படி ரோடு ஃபியூச்சரில் விரிப்பாங்க. ஹைவேலேருந்து 3.5 கிலோமீட்ரு. வாசுதேவநல்லூர் ஹைவேலேருந்து 3.5 கிலோமீட்டர். புளியங்குடியிலேருந்து வந்தோம்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்தாலே போதும் நம்ம ஊருக்கு வந்துடலாம். யார் எங்கிட்ட இடம் அட்வான்ஸ் போடுறாங்களோ அவங்க இடம் ரூபாயோட வாங்க இடத்த பார்க்கவங்க. இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக விட மாட்டீங்க. தார் ரோட்டு மேலே நினச்சாலும் கிடைக்காது. பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நெல். 8.5 ஏக்கர் நெல் நட்டுருக்காங்கன்னா எவ்வளோ செழிப்பாக இருக்கும். அதுவும் ஒரே கிணத்து தண்ணியை வச்சு 24 நேரமும் கிணறு ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணி வத்தையாச்சு. 2 பூ நெல் விளையாத இடம். துணிஞ்சு இடக்கும் இடம். கார் பாருங்கள், கார் எல்லாம் போய்கிட்டே தான் இருக்குது. எல்லாருமே தோட்டம் அருமையாக வச்சுருக்காங்க இங்கே உள்ளவங்க. அதனால் நீங்களும் தோட்டம் அமைக்கணும் வந்துருங்க. இது பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். அக்ரிகல்ச்சர் லேண்டு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் தோட்டம் ஒரு 10 தோட்டம் இருக்கும். அது 10 தோட்டம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் முடிஞ்சிட்டுன்னு கேட்கிங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது முடிஞ்சிட்டுனா ரிமூவ் பண்ணி விட்ருவேன். அதனால் நிறைய ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. ரோட்டை ஃபுல்லும் உங்களுக்கு காட்டுதேன் தெளிவானோம்.
நிறைய பேர் தார் ரோடு எவ்வளோ தூரம் கழிவிடுங்க. மரம் நிற்கி பாருங்க, பனை மரமும் நம்ம இடத்துலாம் நிற்கி. நீங்கள் நொங்கு வெட்டினாலும் வெட்டிக்கலாம். முக்கா தென்னை மரமும் நிறையா நிற்கி. ஃபுல்லும் தென்னந்தோப்பு போடுறவங்க, அழகாக விவசாயம், ஒரு கத்தரிக்காய் வெண்டைங்க அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தார் ரோடு எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. ஃபுல்லுமே நம்ம இடம் தாங்க. நெல் நட்டுருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்க இடம் ஃபுல்லுமே நம்ம இடம். 8 மிச்சம் எல்லாருமே அறுத்தாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாகி நட்டதுனால நம்ம இடம் துண்டாக தெரியுது. அதனால் உங்களுக்கு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துண்டாக தெரியும். பிரச்சனை இல்லை. எழுக மாடு க்ளீனாக கல் எல்லா பக்கமும் வேலி முக்கா கல் ஊனிருக்காங்க. நல்ல உயரமான கல் ஊனிருக்காங்க. ப்ராப்பராக டாக்குமெண்ட்டுக்கு லீகலுக்கு பயப்படவே தேவையில்ல. நீங்கள் டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டாலும் சரி தான். இடத்த வந்து பாருங்கள், டாக்குமெண்ட்டை செக் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா உடனே டேரெக்டாக உட்காந்து பேசுவோம், கம்மி பண்ணி முடிப்போம். இடத்த பாருங்கள், ஃபுல்லும் நம்ம ரோடு தான். இந்த சைடு பார்த்தா நம்ம இடம் தான். பச்சை பச்சைன்னு இருக்க இடம் பூரா செழிப்பாக இருக்குது. அதனால் துணிஞ்சு எடுக்கவங்களுக்கு தான் இடம். நெல் இன்னும் கொஞ்ச நாள் அறுத்துருவாங்க. அறுத்துட்டா அடுத்து நீங்கள் அடுத்த பூ நாள் நெல் நட்டுக்கலாம். 2 பூ விளையும் நெல். தண்ணிக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் எங்கேனாலும் விசாரித்து பார்த்துக்கலாம். பக்கத்தில் தோட்டத்தை பாருங்கள், ஃபுல்லும் தென்னை மரம் தான். எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். 10ல் 9 மரம் நல்லா சரியாக உள்ள காய்ப்பு. நல்ல மண் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. மாமரம் எல்லாம் நிற்கி. ஏன்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாமரம் போட்டு சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது செழிப்பான இடம். அதனால் நீங்கள் வந்து தென்னை மரம் போட்டிங்கன்னா 100% சக்ஸஸ் அடையலாம். தென்னை மரம் ஒரு பாதி தென்னை மரம் போடுங்க, பாதி நெல் நடுங்க. ஏன்னா ஒரு சில நேரம் வறட்சி காலம் வந்தாலும் பாதி மரத்தை நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்கலாம். ஒரு போர் கீர் போட்டு. என்னடா கார்னர் இடம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்னர் பிளாட் தாங்க. இதுவும் ரோடு, இதுவும் ரோடு பாருங்கள். காருங்க ஒரு கார் நிற்க, அந்த காருக்கு நிறைய போனாலும் ஒரு 450 அடி 450 அடி தாண்டி இருக்குது. இந்த சைடு பார்த்தா 750 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள். இப்படி ஒரு இடத்த நீங்கள் பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? நம்ம மூலம் நீங்கள் பார்த்தாச்சு, அவ்வளோதான். நீங்கள் துணிஞ்சு எடுக்கணுன்னா வந்துருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். நேரடியாக ஓனர்கிட்ட குறைக்கிறது என்னோட பொறுப்பு. இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடல் மாதிரி இருக்குது. ஃபுல்லும் நெல் மனமாக இருக்குது. அவ்வளோதான், விட்டுறாதுங்க, வந்துருங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே இடத்த பார்க்க வாங்க. டப்புன்னு பேசி முடிச்சிருவோம். சென்ட்டுக்கு 18,000 ரூபா தாங்க. சென்ட்டுக்கு 18,000 ரூபா. ஏக்கரு 18 லட்ச ரூபா. ஆனால் மொத்தமாக தாங்க எடுக்க முடியும். மொத்தமான இடமா தான் எடுக்க முடியும். ஒவ்வொரு ஏக்கராக பிரிச்சுலாம் கேட்காதாங்க யாரும். மொத்தமாக வாங்க, டேரெக்டாக ஓனர் முன்னே உட்காரச்சு கம்மி பண்ணி பேசுவோம். ரேட்டை பற்றி கவலைப்படாங்க. நேரில் உட்காந்து கம்மி பண்ணி பேசுவோம். ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விடுதாங்க. தனி கிணறு, பெரிய சர்வீஸு, கிணறெல்லாம் வெட்டி கல் எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ்